Hello everyone, வணக்கம். Welcome to my KeBchannel. என் பேரு பாரதி வருண். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டர் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். என்ன வச்சு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் வச்சு பண்ண போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பண்ண போற ஸ்டார்டரோட பேரு ஹனி ஷ்ரிம்ப். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. என்னடா ஷ்ரிம்ப் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஷ்ரிம்ப்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ப்ரான்ஸ், அதாவது இறால் தான் வச்சு இன்னைக்கு ஹனி போட்டு அதை வந்து ஸ்டார்டராக செய்ய போகிறோம். நான் க்ளீன் பண்ண 300 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எக்கு பிடிக்கணும், எக் இதில் ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்கு பிடிக்காது அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம டபுள் ஃப்ரை மெத்தட்ல வந்து ஷ்ரிம்ப் ஸ்டார்டர் செய்ய போகிறோம். அது என்ன டபுள் ஃப்ரை மெத்தட் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இறால மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி பொரிச்சு எடுத்துருவோம் எண்ணெயில். எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கேப் கொடுத்து மறுபடியும் நம்ம டபுள் ஃப்ரை, மறுபடியும் இன்னொரு வாட்டி எண்ணெய்க்குள்ள போட்டு மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ் இருந்துச்சுன்னா ஸ்டார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இது டபுள் ஃப்ரை மெத்தட்ல செய்ய போறோம். அடுப்பில் ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பாருங்கள். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இறாலையாக வந்து ஆட் பண்ணிடுங்க எண்ணெயில் வந்து இறால் நல்லா டீப் ஃப்ரையில் வேகணும். அப்படி வேகும் போது தான் வந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன்னிறமாக வர வரலையும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததை ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷம் கழித்து நம்ம பொரிச்செடுத்த ப்ரான்ஸை வந்து மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம டபுள் ஃப்ரை மெத்தடில் பண்ணுறதால வந்து இறால் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னொரு பேனோ இல்லை கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா சூடானவுடனே 2 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது அரை வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. குடைமிளகாய் 1/4 எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது தேனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இறாலை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். ஃபினிஷிங் டச்சாக ஸ்ப்ரிங் ஆனியனை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து செசமி சீட்ஸ், அதாவது வந்து வெள்ளை எள்ளு இருக்குது இல்லைங்களா, அந்த வெள்ளை எள்ளை மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ரொம்ப ருசியான ஹனி ஷ்ரிம்ப் ரெடி ஆயிடுச்சு. என்ன வியூவர்ஸ், நம்ம ஒரு சிம்பிளான அதே மாதிரி ரொம்ப டெலிஷியஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டர் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்டார்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் சிம்பிள் ஹிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.